பிரைஸ் சந்தோஷமான அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள தேவன் கிருபை நிறைந்தவராய் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வாதங்களை தந்து தேற்றி திடப்படுத்தி நம்மை ஒவ்வொரு நாள் முன்னாக அழைத்து வருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய மகா பெரிய கிருபையினால தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆவியினாலே தேவன் அபிஷேகித்து ஆவியின் முதற் பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இந்த ஆவியின் முதற் பலன்களை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, எதிர்காலத்திலே நடக்கக்கூடியதான நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும் நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அந்த பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆவியின் முதற் பலனாக இந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்களை கூட வாசிக்கும் போது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியின் முதற் பலனை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று பார்க்க எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. நாம் மீட்கப்படுவோம் என்கிறதான அந்த நம்பிக்கையிலே நாம் காணப்படுகிறோம். அதற்காகத்தான் ஆவியின் முதற் பலனை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்போது நாம் பெற்றிருக்கிறதான அந்த ஆவியின் வல்லமை அல்லது அந்த ஆவியின் நிறைவு இனி வரப்போகிறதான அந்த அந்த முழுவதுமாக நாம் மீட்படையும்படியாக நம்முடைய சரீர மீட்புக்காக கொடுக்கப்பட்டதான அந்த முதற் படி அல்லது முதற் பலன் என்று நாம் சொல்ல முடியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயத்திலே ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. எபேசியர் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் அதை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆவியின் முதற் பலனை பெற்ற நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் சரீர மீட்பு நிச்சயம் நடக்கும். நிச்சயமா எனக்கு சரீர மீட்பு உண்டு. அதைத்தான் சொல்லுகிறார். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். எப்போது என்னுடைய சரீர மீட்பு எப்போது எனக்கு கிடைக்கும் என்று நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, சிருஷ்டியானது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 19 முதல் வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்கிறது. நாம் பார்க்கிறோம் பாருங்க,
தேவனுடைய படைப்புகள், தேவனுடைய சிருஷ்டி. இந்த சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு மிகுந்த எதிர்பார்ப்போடு அது காத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மேன்மையான அந்த மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அது காத்திருக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மேன்மையான அந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிறதான நம்பிக்கை அந்த சிருஷ்டிக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த சிருஷ்டி சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷன் பாவத்திற்கு அல்லது மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறான். சிருஷ்டியை பாருங்க, சிருஷ்டி என்ன தப்பு பண்ணது? சிருஷ்டி சுய இஷ்டத்தினாலே மாயைக்கு கீழ்படவில்லை, கீழ்படுத்தினவராலே கீழ்பட்டிருக்கிறார். ஏனென்றால் சர்வ சிருஷ்டியையும் ஆண்டவர் மனுஷனுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். மனுஷனே பாவத்திற்கு அடிமையாகி போகும்போது அல்லது மாயைக்கு அவன் கீழ்படும் போது சிருஷ்டி அவனுக்கும் கீழே போய் அந்த மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த சிருஷ்டியானது சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எப்போது என்று சொல்லி தேவபுத்திரர் வெளிப்படுவது எப்போது என்று சொல்லி அது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அல்லது ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்காக நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், காத்திருந்து நாம் தவிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறதும் இல்லை என்றைக்கும். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆகவே அந்த மேலான ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த நாட்களில் நாம் தேடுவோம். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருடைய வசனங்களால் நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும்படி இடம் கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய குமாரன் மூலமாக கர்த்தாவே எங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினால எங்களுடைய பாவங்களை கழுவி மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியை நீர் எங்களை இருதயத்திலே கட்டளையிட்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் ஆவியின் முதற் பலனுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சரீரம் மீட்படைவோம் என்கிற மேன்மையான நம்பிக்கையோடு நாங்கள் ஆவலாய் அதற்கு காத்திருந்து பாரம் சுமந்து தவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். சர்வ சிருஷ்டியும் தேவபுத்திரர் வெளிப்படுவதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. நீர் எங்களுக்கு சரீர மீட்பை கொடுக்கும் நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்கிறத அறிந்து பாரமான யாவற்றை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி ஓட, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் பாதையில் ஓட, பொறுமையோடு ஓட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். கிருமையான தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.